அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இயேசு பிரானை பற்றி அறிவோம். இயேசு பெருமான் பிறந்த நாளை உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இயேசுநாதர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அன்னை கன்னி மரியாளின் வயிற்றில் கருவானார். இது அவரை பாவமற்ற மீட்பராக நிலைநிறுத்துகிறது. ஆடம்பரமற்ற முறையில் மாட்டுத் தொழுவில் பெத்லகேமில் பிறந்தார் இயேசுநாதர். இது தாழ்மை மற்றும் ஏழைகளுக்கு கடவுளின் அன்புக்கான செய்தியை குறிக்கிறது. இயேசு என்ற பெயருக்கு பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பவர், அதாவது மீட்பர் என்று பொருள். வான தூதர் ஒருவர் தோன்றி இடையர்களிடம், ஆண்டவராகிய இயேசு என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்றார். இடையர்கள் தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்ட இயேசுவை கண்டு வணங்கினர். விண்மீன் ஒன்றின் வழிகாட்டுதலால் ஞானிகள் சிலர் வந்து இயேசுவை வணங்கினர். இயேசுவின் பிறப்பு என்பது மனித குலத்தின் மீதான கடவுளின் மகத்தான அன்பின் அடையாளமாகும். இது இரட்சிப்பு, சமாதானம் என்னும் நித்திய வாழ்வுக்கான வழியை திறக்கிறது. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் என்று கூறி அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்தான் இயேசுநாதர். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை. அதாவது வெறுப்பு, கோபம், பொறாமை, எரிச்சல் இல்லாத வாழ்க்கை இதுதான். கிறிஸ்துமஸ் விழாவை குறிக்க டிசம்பர் 1 தேதியில் இருந்தே வாசலில் நட்சத்திர விளக்குகள் தொங்கவிடப்படும். வீட்டினுள் குடில் அமைத்து அதில் மாட்டுத் தொழுவம் அமைத்து குழந்தை இயேசு, மரியாள், ஜோசப், தூதர்கள், ஆடு மாடு போன்ற பொம்மைகளை வைத்து அலங்கரிப்பர். கிறிஸ்துமஸ் மரம் வண்ண விளக்குகளால் அக்குடிலை அலங்கரிப்பர். கிறிஸ்துமஸ் என்றாலே ஞாபகத்திற்கு வருபவர் கிறிஸ்துமஸ் தாத்தா, அதாவது சாண்டா கிளாஸ். இவர் நத்தார் தாத்தா என்றும் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வரலாறு. புனித நிக்கோலஸ் என்ற பிஷப் துருக்கியில் பிறந்தவர். தனது செல்வங்கள் அனைத்தையும் இரகசியமாக ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் வாரி வழங்கியவர். இவரது நினைவு தினமான டிசம்பர் 6 அன்று குழந்தைகளுக்கு பரிசு அளிக்கும் பழக்கத்தை டச்சு மக்கள் கொண்டு வந்தனர். இப்போது இவருக்கு உள்ள தோற்றம், அதாவது சிறப்பு அங்கி, சிவப்பு நிற மேலங்கி, வெண்மை நிற ரோமத்தால் ஆன கழுத்துப்பட்டி, சிவப்பு தொப்பி என்பது கனடாவில் கேலி சித்திரம் வரையும் தாமஸ் நாஸ்ட் என்பவரால் சித்தரிக்கப்பட்டது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். இது மன்னிப்பு, இரக்கம் மற்றும் பாவிகளுக்கான இயேசுவின் தியாகத்தை காட்டுகிறது. மார்கழி மாதம் இறைவனுக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் என்பதற்கு இயேசுவின் பிறப்பும் ஒரு சான்றாக அமைகிறது. நன்றி. இயேசுவின் இரத்தமே ஜெயம்.